ஹலோ மக்களே! இன்று நம்ம ஜீ தமிழ் சரிகமபால இன்னைக்கு பாடுனவங்கள பற்றி நான் சொல்கிறேங்க. என்னென்ன பாடல் பாடினாங்க, அவங்கள யார் யார் விஷ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் சொல்கிறேங்க. நம்ம ஃபஸ்ட்டு இன்னைக்கு பாடினது பார்த்திங்கன்னா, ஹரிணி தான் வந்தேங்க. "உன்னை காணாத கண்" அப்படின்ற பாடலை பாடியிருந்தார். எஸ்பிபி சரண் சாரும் சூப்பராக பாடினம்மா அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணார். அப்புறம் நம்ம ஜட்ஜஸ் எல்லாருமே விஷ் பண்ணாங்க ஹரிணியை. அதுக்கப்புறம் செகண்டாக நம்ம ஷாரிக் பாடினார். "உன் பனிய முதல் மழையான்ற" பாடலை பாடியிருந்தார். சூப்பராக பாடியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விஷ் பண்ணாங்க. சைதவி மேம், ஷினி சாரு, எஸ்பிபி சரண் சாரு, அப்புறம் ஸ்வேதா மேமும் சூப்பராக பாடினேன் அப்படின்னு சொல்லி, ஷாரிக் அருமையாக பாடினேன் அப்படின்னு சொல்லி, நீ தான் முதல் கண்டஸ்டாக வந்திருந்த, அதே போல் இன்றைக்கும் சூப்பராக பாடியிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஷீனி சார் விஷ் பண்ணார். தேர்டாக பார்த்திங்கன்னா நம்ம தியா குட்டி தான் வந்திருந்தாங்க. தியா குட்டி சங்கரநாதா என்ற ஒரு சாமி பாடல் மாரி பாடியிருந்தாங்க. அந்த பாடல் எஸ்பிபி சார் சொன்னார். அவர் அப்பா நேஷ்னல் அவார்டு வாங்கியிருந்தார். பாலசுப்ரமணியம் சார் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருந்தார். நீயும் அந்த மாதிரி ஃபைனலிஸ்ட்டாக வர்றதுக்கு உனக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணார். எங்கள் அப்பா ஞாபகத்தை வர வச்சுட்டு அப்படின்னு சொல்லி எஸ்பிபி சார்னு சொல்லியிருந்தார். இந்த பாடல் பாடும்போது தான் நம்மளுக்கு தியா குட்டி பாடும்போது எஸ்பிபி சார் அந்த பாடலுக்கான நேஷ்னல் அவார்டு வாங்கினது ஞாபகம் வந்தது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணார் எஸ்பிபி சார்னு. அதுக்கப்புறம் தியா கூடவே அவங்களுடைய அப்பா சும்மா டான்ஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார் தியாவுடைய அப்பா. அதுக்காக ஸ்டேஜில் எஸ்பிபி சரண் சார் எனக்காக ஒரு பாடல் பாடுங்கன்னு சொல்லி தியாவோட அப்பா கேட்டதுனால மேடைக்கு எஸ்பிபி சரண் சார் "குடிச்சா நீர்மோரு புது புது மீனாட்சி" அப்படின்ற பாடலை சரண் சாரும் தியா குட்டி சேர்ந்து பாடினாங்க. அவ்வளோ சூப்பராக பாடினம்மா அப்படின்னு சொல்லி தியா குட்டியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம புவனேஷ் குட்டி வந்திருந்தார். "காதல் சடுகுடு" என்ற பாடலை பாடியிருந்தார். ரஹ்மான் சாரோட மியூசிக்கில் நம்ம எஸ்பிபி சரண் சார் தான் அப்போ இந்த பாடல் பாடியிருந்தாரா. அதே பாடலை இப்போ நீ பாடுறதா தங்கம் அப்படின்னு சொல்லி புவனேஷ் கிட்ட முத்தம் கொடுத்து பாராட்டினார். சூப்பராக பாடினேன் காதல் சடுகுடுன்னு சொல்லிட்டு, இவ்வளோ குட்டி வயசில் இவ்வளோ க்யூட்டாக பாடினீங்க, அது இந்த பாடல் பாடினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணியிருந்தார். ஸோ இன்றைக்கி இவங்க தான் பாடியிருந்தாங்க. மெஹந்தி பாடியிருந்தாங்க. மெஹந்தி பாடின பாடல் நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க. சூப்பராக பாடினா "தித்திக்குதே" அப்படின்னு சொல்லி பாடல் பாடியிருந்தாங்க. ஸோ நாளைக்கு தான் நம்மளுடைய யோகஸ்ரீ அண்டு திவினேஷ் குட்டிலாம் பாடல் பாடுவோம். நாளைக்கு 6th ஃபைனலிஸ்ட்டு சொல்லுவாங்க. தேங்க்யூ.